முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்தே 88-90 காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாறியது. 1994ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1995ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அரச உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமலாக்கியமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதே இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாகும். அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி ஜெயவிக்ரம தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி NE திசாநாயக்க செயற்பட்டார். சுமார் 3 வருடங்களாக சாட்சியங்களை சேகரித்த பட்டலந்த ஆணைக்குழு இறுதி அறிக்கையில் சில பரிந்துரைகளை முன்வைத்தது. இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளமையினால் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்துக்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது. நிறைவேற்ற அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததால் மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டாலும் அதிலிருந்த பரிந்துரைகள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. 25 ஆண்டுகளின் பின்னர் இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் விவாதமும் இடம்பெற்றது. பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் தடுத்து வைக்கப்பட்ட இடங்கள், சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டமை உள்ளிட்டவை தொடர்பிலான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.